ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் Blackbiker. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன அன்பாக்சிங். நம்ம சேனலுக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் புதுசாக வாங்கினா அதை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம். இந்த செட்டப்பெல்லாம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு செட்டப்போட நம்ம வந்து அந்த அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அது என்னன்றது வாங்க பார்க்கலாம். இதுதாங்க அந்த பாக்ஸ். உங்களை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ஆக்சர்னு நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு ஹெல்மெட். இதை வாங்குறதுக்கு வந்து நம்ம ஃப்ரெண்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நம்ம வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா அப்பெக்ஸில் ஆக்சர் வெனாமஸ் ஹெல்மெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட் நான் எப்படின்னு காமிக்கிறேன். பாக்ஸை சைடில் வச்சுருவோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பேக் கொடுத்துருக்காங்க. பேக் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி வச்சுருந்த ஹெல்மெட்டும் பார்த்தீங்கன்னா சேம் இதே கம்பெனி தான், ஆக்ஸர் தான். இருந்தாலும் இது வாங்கினதுக்கான ரீசன் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னடா இவ்வளோ ஸ்லோ ஓப்பன் பண்ணுறேன்னு பார்க்குறேன். பேக்கை நம்ம சைடில் வச்சிடலாம். எப்படி இருக்கு? பிளாக். நான் ஏன் இந்த ஹெல்மெட் சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு நான் முன்னாடி வச்சுருந்ததும் இதே சேம் தான். பட் இதே சேம் மீன்ஸ் இதே கம்பெனி தான், மாடல் வேறு. பார்த்திங்கன்னா இந்த ஹெல்மெட்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இந்த லோகோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. செம்ம செக்ஸியாக இருக்குது இந்த லோகோ. அப்படியே வந்து நம்ம 3D லோகோன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறது. 3D லோகோ. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் கிளாஸியான ஒரு பிளாக். ஏன் நான் இதை சூஸ் பண்ணேன் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனல் பேரே வந்து Mr.Blackbiker. ஸோ எனக்கு பிளாக்ன்றது ரொம்ப பிடிக்கும். இதில் கலர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து க்ரீன் இருக்குது, ப்ளூ இருக்குது, க்ரே இருக்குது, நிறைய இருக்குது. ஸோ எனக்கு வந்து ப்ளைன் பிளாக், அது கிளாஸி பிளாக்னால் ரொம்ப பிடிக்கும். அந்த அப்படியே இந்த ஷைனாக இருந்தால் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் இதை சூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இதோடைய வைசர் பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியர் வைசர் இருக்குது. கிளியர் வைசர்னால் நமக்கு வந்து நார்மலாக நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பின்னாடி. கிளியர் வைசர் அதுக்காகவும் ஒன்று வாங்கினேன். அதுக்காகவும் இதை சூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் இதில் கொடுத்துருக்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டி ஸ்க்ராட்ச். இந்த ஸ்க்ராட்ச் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த வைசரில் வந்து ஸ்க்ராட்ச் ஆகாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பின்லாக் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பின்லாக் நான் வந்து பின்னாடி அப்படியே காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரீட் ஸ்டைல், அதாவது நம்ம இதை போட்டு போனால் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. இன்னொன்று ப்ளூடூத் வந்து இதில் வந்து நம்ம ஃபிட் பண்ணலாம். ப்ளூடூத்ன்றது நான் உங்களுக்கு வந்து இன்டர்காம், அதை வந்து நான் உங்களுக்கு பின்னாடி நெக்ஸ்ட் வீடியோவில் இல்லைனா பின்னாடி வர வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இது இவ்வளவும் இதில் இருக்குது. ஸோ அதுக்காக வாங்கினேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், நமக்கு ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. இதில் ஜஸ்ட்டு லாக் ஆகிடும். அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தெரியுது அவங்களுக்கு. இப்போ பாருங்கள், செமையாக இருக்குல்ல? ஒரு கூலர் மாதிரி இருக்கும் பாருங்கள். இது நம்ம வந்து நார்மலாக வந்து ஒரு கிளியர் வைசரில் ஓட்டலாம். இந்த வைசரில் போட்டு ஓட்டலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்துட்டு இந்த நம்ம வந்து ரொம்ப வெயிலாக இருக்குது, ஒரு வெயிலில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா அந்த டைமில் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கூலர் மாதிரி. அதுக்காக வந்து பட்டன் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம அதை வந்து உள்ளேருந்து இழுக்கணும்னு அவசியம் இல்லை, இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம வேணும்னா கிளியர் வைசர் நம்ம நைட் டைமில் கூட போட்டு ஓட்டிக்கலாம். எனக்கு வந்து முன்னாடி இருந்த ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா நைட் டைம் தான் வந்து ரொம்ப ஓப்பன் பண்ணிகிட்டே ஓட்டுவேன். அது வந்து அந்த கிளியர் வைசர் இல்லாதனால ஊட்டிலாம் போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ஃபுல்லாக இந்த இடம் மட்டுமே ஃபுல்லாக பிளாக்காக இருந்தது, மாஸ்க் போட்ட மாதிரி. ஏன்னா வைசர் ஓப்பன் பண்ணிட்டு அந்த காற்றுக்கு ஃபுல்லாக டஸ்ட்டெல்லாம் அப்படியே உட்காந்துருச்சு எனக்கு. அதனால் அந்த ஒரு இதுக்காகவும் வாங்கினேன். இங்கே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஏர் வெண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஏர் வெண்ட்டு, இங்கே ஒரு ஏர் வெண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க. ஸ்பாய்லர் பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பாய்லர்ன்றது நமக்கு வந்து ஹெல்மெட் வந்து ஏர் வரும்போது நம்ம வண்டியில் போயிட்டுருக்கோன்னா இந்த ஏர் வந்து நம்ம அப்படியே வந்து இப்படி தூக்கி விடும். இப்படி வந்துட்டு இது இல்லாமல் இருந்தால் நமக்கு வந்து அப்படியே இங்கே கீழே வந்து ஷேக் பண்ணும் ஹெல்மெட்டை. ஸோ அதுக்காக இந்த வந்து ஸ்பாய்லர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட பிராண்ட் நேம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட சர்டிஃபிகேட், டாட் சர்டிஃபிகேட், இசிஇ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்திங்கன்னா ஐஎஸ்ஐ, இது வந்து இந்தியன் சர்டிஃபிகேட். ஐஎஸ்ஐன்றது டாட்ன்றது வந்து அமெரிக்கன் சர்டிஃபிகேட்டு.
இசிஇன்றது வந்துட்டு யூரோப்பில் கொடுக்குற சர்டிஃபிகேட். நம்ம வந்து இந்த ஹெல்மெட்டை வந்து அமெரிக்காலையும் கொண்டு போகலாம், யூரோப்லேயும் யூஸ் பண்ணலாம், இந்தியாவிலையும் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதான் இந்த ஒரு சர்டிஃபிகேட். அங்கே இந்த மாதிரி இடத்துல தான் யூஸ் பண்ணுறதுக்காக அந்த நாட்டில் கொடுக்குற சர்டிஃபிகேட் தான் இது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட லாக் சொல்லியிருந்தேன் இல்லையா, இதோட லாக் பார்த்திங்கன்னா பின் லாக் கொடுத்துருக்காங்க. பின் லாக்ன்றது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின் லாக் அப்படின்றது இது வந்து ரேசிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி இருந்தது ஜஸ்ட் வந்து அப்படியே வந்து கிளிக் பண்ணால் லாக் ஆகிற மாதிரி. இது வந்து நம்ம 2 இதில் வந்து இப்படி உள்ளே விட்டுட்டு நம்ம லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து மேக்ஸிமம் வந்து ரேசிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இதோடைய பேடிங்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் குவாலிட்டி இந்த பேடிங்ஸ். அதுக்காக இந்த ப்ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த பேடிங்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக க்ளியராக கொடுத்துருக்காங்க. இன்னொன்று இதுக்கு காம்படேட்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு நிறைய ஹெல்மெட் காம்படேட்டராக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து எம்டி அந்த மாதிரி நிறைய காம்படேட்டர் ஹெல்மெட் இருக்குது. நம்ம இந்த ரேஞ்சில் பார்த்திங்கன்னா இந்த ஹெல்மெட் வந்து பக்காவான ஒரு ப்ரைஸ் குவாலிட்டியில் பக்காவான இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ்க்கு இது வந்து வர்த்தபிளான ஒரு ஹெல்மெட் அப்படின்னு தான் சொல்லுவேன். இதோடைய ப்ரைஸ் வந்து நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஏன்னா இப்போ சொன்னால் நீங்கள் வந்து எப்படியும் ஷாக் ஆகலாம். ஸோ அதனால் இது என்னென்ன ஃபீச்சர் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ப்ரைஸ் சொன்னால் தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் ப்ளூடூத் காம்பட்டபிள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ப்ளூடூத் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ளே வந்து ஸ்பீக்கர் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கர் மீன்ஸ் ஸ்பீக்கர் ஒரு ரவுண்டாக இருக்கும். அதை வந்து நம்ம உள்ளே செட் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து ஃபோன் கால்ஸும் பேசிக்கலாம், இல்லை வந்துட்டு நம்ம சாங்ஸும் கேட்டுட்டு போகலாம். அந்த மாதிரி வந்து நிறைய இதில் இருக்குது. மற்ற எல்லா ஹெல்மெட்லேயும் இது கொடுக்க மாட்டாங்க. இப்போ வர ஹெல்மெட்ஸ்லாம் வந்து மேக்ஸிமம் எல்லா ஹெல்மெட்லேயும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ வந்து நம்ம அதை வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். இன்டர்காமும் நான் வாங்கியிருக்கேன், அதை வந்து நம்ம இன்னொரு வீடியோவை போடுறேன். இப்போ வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். ஓவராலாக பார்க்கும்போது இதோடைய குவாலிட்டி பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஸ்பாய்லர், இந்த சர்டிஃபிகேட், வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுத்துருக்கிறதுல பாருங்கள், இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டிக்கர்ஸ் ஜஸ்ட் வந்து ஹெல்மெட் பின்னாடியோ இல்லை எங்கேயாவது ஒட்டிக்கிட்டோன்னா நம்ம நைட் டைமில் போகும்போது கூட நமக்கு வந்து ரிஃப்ளெக்டில் வந்து நம்ம இங்கே ஒருத்தர் இருக்காங்க அப்படின்ற அந்த ரேடியம் மாதிரி தான் ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா. நார்மலாக வந்து இந்த வெஹிக்கிளெலாம் இருக்கும், அந்த மாதிரி ஒன்று தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சர் ஹெல்மெட் வந்து ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து நீங்கள் ஹெல்மெட்டில் ஒட்டிக்கலாம், இல்லை பைக்கில் கூட ஒட்டிக்கலாம். உங்களுக்கு ஜஸ்ட் அவங்களோட பிராண்டை வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி. இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சூப்பரான விஷயம்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம வந்து என்ன பிளட் குரூப் அப்படின்றது ஜஸ்ட்டு ஹெல்மெட்டில் நீங்கள் வந்துட்டு ஹெல்மெட்லேயோ பைக்லேயோ வச்சுருங்கன்னா, சப்போஸ் நமக்கு ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் ஆக்சிடெண்ட்டோ ஏதோ ஆச்சுன்னா நம்ம இதை பார்த்துட்டு நமக்கு வந்து அதுக்கான இது ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. இன்னொன்று இது வந்து ஒரு சின்ன ஸ்பாய்லர் தான். இதுவுமே ஸ்பாய்லர். நம்ம சப்போஸ் இந்த ஸ்பாய்லர் இல்லை அப்படி வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட்டு ஸ்பாய்லர் தான். இதை வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதில் முக்கியமான விஷயத்தையே மறந்துட்டேங்க. இதுதான் வந்து இது வந்து ஃபாக் வந்து நமக்கு இதில் ஃபார்ம் ஆகாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஆன்டி ஃபாக் வைசர் இது. இதில் நம்ம எங்கேயோ வந்து இப்போ சப்போஸ் ஊட்டி போயிட்டுருக்கோம் அப்படின்னா நம்ம உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம மூச்சு விட அது வந்து ஒரு ஃபாகாக வந்து அப்படியே ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி இதில் ஆகாது. அதுக்காக தான் இந்த வந்து ஒரு வைசர் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கர்லாம் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது அதுக்கான ஒரு இது தான். இது பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நம்ம இன்னொரு விஷயம், நம்ம மூச்சு விட வந்து அதில் வந்து ஃபாக் ஃபார்ம் ஆகும். அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம இதில் வந்துச்சுன்னா நம்ம வந்து கிளியராக இருக்காது. நம்ம அப்பப்போ வந்து ஓப்பன் பண்ணி தொடச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நமக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக வந்து இது எல் சைஸு. ஆனால் எனக்கு ரொம்ப என் தலை ரொம்ப கொஞ்சம் பெருசு தான். ஆனால் வந்து ரொம்ப இறுக்கி போடுற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்டார்டிங்கில் புதுசு வந்து எல்லாமே அப்படி தான் இருக்கும். நீங்கள் போக யூஸ் பண்ண கொஞ்சம் லூஸ் ஆகும். அதனால் வந்து இது தாராளமாக நம்ம போடலாம். இங்கே பாருங்கள், ரைங்களா. எனக்கு இதுதான் வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம். இதில் ஓரளவு ஹெல்மெட் எப்படி இருக்குது, எனக்கு பக்காவாக இருக்கா பாருங்கள். வந்து எந்த ஷேக்குமே இல்லை. நம்ம முன்னாடி என்னோடய ஹெல்மெட் பார்த்திங்கன்னா இப்படி பண்ணால் அது வந்து ஒரு லூஸாக இருக்கும். இது வந்து பக்காவாக இருக்குது. அந்த பேடிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது.
ஸோ நம்ம இனிமேல் இந்த ஹெல்மெட்டை போட்டு தான் ரைட் பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4994, அதாவது ஆல்மோஸ்ட் 5000 வந்துடும். இது நான் எங்கே வாங்கினேன் அப்படின்றது நான் உங்கள் ஷாப்போடைய லிங்க், அதாவது இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கீழே மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணி ஹெல்மெட் மட்டும் இல்லை, பைக்கோட ஆக்சசரிஸ் எல்லாமே இருக்குது. ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக வந்து அவங்க டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து அதை செக் பண்ணி உங்களுக்கு ப்ரைஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் என் நேம் சொல்லாதீங்க, தரமாட்டாங்க. நீங்கள் மற்ற ஷாப்போட இதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ரிவ்யூ வந்து இனிமேல் இந்த இதில் தான் வந்து பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சுன்னா இதை பற்றியும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து இல்லைனா சேஞ்ச் பண்ணுவோம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.